வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்த அலசி பார்க்க போறோம். ஆமா. நீங்க என்கிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு ஆதாரம் தத்துவயானி யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு உரை. இதுல மனுஷ உடம்பு, மனசு, அப்புறம் இந்த நான் என்ற உணர்வு பத்தி ரொம்பவே வித்தியாசமான கருத்துகள் இருக்கு. கண்டிப்பா. நாம நம்மளையே எப்படி பாக்குறோன்ற அடிப்படையே இது கேள்வி கேக்குது. சொல்லப்போனா ஆன்மீகம், தியானம்னு நாம போற பாதைகள் மேலேயே ஒரு பெரிய டார்ச் லைட் அடிக்குது. நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த சிக்கலான விஷயங்களை உடைச்சு உங்களுக்கு தெளிவாவும் ஆழமாவும் புரிய வைக்கிறது தான். யூஜி கிருஷ்ணமூர்த்தி முன்வைக்கிற முக்கிய வாதங்கள் என்ன, அதை நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். சரி. முதல்ல அவரோட மிக அடிப்படையான ஆனா கேட்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிற ஒரு வாதத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு மிஷின். ம். நீங்க ஒரு மெஷின் அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. இத கேட்ட உடனே என்னது மனுஷனை போய் ஒரு இயந்திரம்னு சொல்றாரேன்னு தோணுது. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. அவர் மெஷின்னு சொல்லும்போது அதுக்கு உணர்வே இல்லாத ஒரு இரும்பு பொருள்னு அர்த்தம் சொல்லல. ஓகே. மாறா, இந்த உடம்பு தன்னிச்சையா தனக்குன்னு ஒரு அபாரமான அறிவோட இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. தன்னிச்சையாவா? ஆமா. அத கட்டுப்படுத்தவோ இயக்கவோ தனியா ஒரு நான் இல்லனா ஒரு ஆன்மா தேவையில்லைன்றது தான் அவரோட வாதத்தோட மையம். சரி, ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன். இப்போ கண்ல தூசி விழுந்தா ஒரு நொடி கூட யோசிக்காம கண்ணு தானா சிமிட்டி அந்த தூசியை வெளியே தள்ளுது. கரெக்ட். இதுக்கு நான் என் கண்ணுக்கு எந்த உத்தரவும் போடுறதில்ல. இந்த மாதிரி விஷயங்களே அவர் சொல்றாரு. மிகச்சரியா. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். அந்த சிமிட்டல் ஒரு சின்ன உதாரணம். பசிச்சா வயிறு கத்துது, உடம்புல சக்தி குறைந்தா தூக்கம் வருது. ஆமா. ஒரு கிருமி உள்ள வந்தா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி தானா போராடுது. இதுக்கெல்லாம் நாம எந்த உத்தரவும் போடுறதில்லையே. இல்ல. உடம்பு தன்னைத்தானே பாதுகாத்துக்குது. ஆனா நம்ம மனசுல என்ன நினைப்பு ஓடுது? நான் என் உடம்ப பாத்துக்கிறேன், நான் சாப்பிடுறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு உரிமையாளர் வந்துடுறாரு. ஆமா, நான் உடற்பயிற்சி செய்றேன். யூஜி பார்வையில இந்த நான் என்ற நினைப்பே ஒரு மாய. உடம்பு அதோட வேலைய சரியா பாக்குது. இந்த நான் என்ற எண்ணம் தான் நடுல புகுந்து குழப்புது. ஓகே, அப்போ நான் என்ற எண்ணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா? அது எங்கிருந்து தான் வருது? அவரோட பார்வையில எண்ணம் தான் அந்த நாயை உருவாக்குது. அவர் எண்ணத்தை ஒரு ஊடுருவி இல்லனா எதிரி அப்படின்னு கூட சொல்றாரு. எதிரியா? ஆமா. உடம்போட இயற்கையான செயல்பாட்டுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு சுவரை எழுப்புறதே இந்த எண்ணம் தான். அந்த உரையில அவரு எண்ணம் உங்களை உடலிருந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நல்ல பாயிண்ட். நாம் அப்படிதான் நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கையான நடக்கிற ஒரு நிகழ்வை எண்ணம் தான் ஒரு அனுபவமா மாத்துது. அனுபவமா மாத்துதா? உதாரணத்துக்கு, பசின்றது உடம்புல வர்ற ஒரு சமிக்ஞை. அது ஒரு உணர்வு, அவ்வளவுதான். ஆனா எண்ணம் உள்ள வந்த உடனே அதை எனக்கு பசிக்கிறது அப்படின்னு ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா மாத்துது. ஆமா. அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும், என்ன சாப்பிடலாம், நேத்து சாப்பிட்டது நல்லா இல்லைன்னு ஒரு பெரிய கதையையே உருவாக்கிருது. இந்த கதை தான் நான் என்ற உணர்வை இன்னும் வலுவாக்குது. அடடா. இந்த எண்ணத்தால உருவாக்கப்பட்ட நான் உடம்போட இயற்கையான தாளத்தோட சேர்ந்து இயங்காம அதை கட்டுப்படுத்த நினைக்குது. ஒரு நிமிஷம். அப்ப காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த வாய்ஸ், இதெல்லாம் நான் இல்லையா? யானோ கூப்பிடாத விருந்தாளி மாதிரி உள்ள வந்து பேசிட்டு இருக்காங்களா? சரியா புடிச்சிங்க. அந்த விருந்தாளி தான் எண்ணம். யூஜி என்ன சொல்றாருன்னா, அந்த விருந்தாளி வெளியேந்து வரல. நம்ம சமூகம், நம்ம வளர்ப்பு, நாம கத்துக்கிட்ட மொழி, கலாச்சாரம், ஓகே, இது எல்லாம் தான் அந்த விருந்தாளிய உருவாக்கி நம்ம தலைக்குள்ள நிரந்தரமா தங்க வச்சிருக்கு. அப்போ உடம்புல ஏற்படுற வலிய கூடவா? ஆமா. வலிய கூட எண்ணம் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுது. அந்த நொடியில நீங்க வலியிலிருந்து பிரிக்கப்படுறீங்க. வலி அங்க இருக்கு, அத அனுபவிக்கிற நான் இங்க இருக்கேன் அந்த ஒரு இரட்டைத்தன்மை உருவாகுது. சரி, அப்போ இந்த உள்மன மோதல் இங்கிருந்து தான் தொடங்குது. ஆனா இந்த நான் தனக்கு தீர்வு தேடி வெளியேயும் போகுது இல்லையா? ஞானம், அமைதி, முக்தின்னு ஆமா. பெரிய பெரிய விஷயங்களை தேடுது. தியானம், யோகான்னு பல பயிற்சிகள் செய்து. இந்த தேடல்களை பத்தி யூஜி என்ன நினைக்கிறாரு? இந்த தேடல்கள் எல்லாமே முற்றிலும் அர்த்தமற்றது என்றதுதான் அவரோட கருத்து. அர்த்தமற்றதா? ஆமா. இது கேட்கவே கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா எந்த நான் தேடுதோ அந்த நானே ஒரு கற்பனை. இல்லாத ஒண்ணு எதையோ தேடி எப்படி அடைய முடியும்? இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா? எப்படி? யூஜி சொல்ற இந்த விஷயங்களை புரிஞ்சிக்கவே நான் ஏன் மனச ஏன் நானத்தானே பயன்படுத்த வேண்டியிருக்கு. எண்ணத்தை வச்சே எண்ணத்தை இப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்.
இததான் யூஜி கிட்ட அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி. அவரோட பதில் என்னன்னா, நான் சொல்றத ஒரு தத்துவமா எடுத்துக்காதீங்க, இத அடைய வேண்டிய ஒரு இலக்கா நினைக்காதீங்க. அப்போ என்ன செய்யணும்? உங்க உடம்பு எப்படி இயங்குது, எண்ணம் எப்படி உள்ள புகுந்து எல்லாத்தையும் நான்னு உரிமை கொண்டாடுது, அந்த இந்த மெக்கானிசத்தை நீங்க கவனிச்சா போதும். அத மாத்தவோ நிறுத்தவோ முயற்சி பண்ணாதீங்க. சும்மா கவனிக்கணுமா? ஆமா, இத அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல, இந்த நாடகத்தை ஒரு சாட்சியா பாக்குறதான் விஷயம்ன்றது அவரோட நிலப்பாடு. ஓகே, தேடல் தப்புன்னு சொல்றாரு. அப்போ சில பேருக்கு தியானத்துல கிடைக்கிற தெய்வீக அனுபவங்கள், பரவச நிலைகள், அதெல்லாம் கூட பொய்யா? அவரோட பார்வையில ஆன்மீக அனுபவம் உட்பட எந்த ஒரு அனுபவமே நம்ம ஐம்புலன்கள் வழியா கிடைக்கிற தகவல்களை மூளை வெளிப்படுத்துற ஒரு ரசாயன மாற்றம்தான். என்னது, ரசாயன மாற்றமா? ஆமா, ஒரு சாதாரண அனுபவத்துக்கும் ஒரு தெய்வீக அனுபவத்துக்கும் அடிப்படையில எந்த வித்தியாசமும் இல்ல. சமூகம் ஒண்ணுக்கு தெய்வீகம்னு பெரிய பட்டமோ, இன்னொன்னுக்கு சாதாரணம்னு பேரும் கொடுக்குது, அவ்வளவுதான். அதாவது இது ஒரு தெய்வீக அனுபவம் அப்படின்னு நமக்கு யாரோ சொல்லிக் கொடுத்ததை எடுத்துட்டா அதுவும் மத்த உணர்வுகள் மாதிரி ஒண்ணுதானே சொல்றீங்களா? கரெக்டா சொன்னீங்க. ஒரு ரோஜா பூவை பார்க்கும்போது ஏற்படுற அதே புலன் உணர்வு தான் அதுவும். ஆனா நாம கத்துக்கிட்ட அறிவு தான் ஒன்னா அழகுன்னும் இன்னொன்னு புனிதம்னும் பிரிச்சு பார்க்க வைக்குது. அந்த அறிவே இல்லைன்னா அங்க வெறும் புலன் உணர்வு மட்டும்தான் மிஞ்சும். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பாப்போம். உடல்ன்றது ஒரு மிஷன், எண்ணம்ன்றது ஒரு ஊடுருவி அது ஒரு போலி நானை உருவாக்குது. அந்த தேடலும் ஒரு மாயை. அப்போ கடைசியில மிச்சம் இருக்கிறது என்ன? இந்த நான்ன்றது நிஜத்துல என்னதான்? யூஜியோட கருத்துப்படி நான்ன்றது ஒரு நிரந்தரமான மையமான ஒரு பொருள் கிடையாது. அப்போ அது வெறும் நினைவுகளோட ஒரு தொகுப்பு. நீங்க பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க சமூகம், உங்க பெற்றோர், உங்க கலாச்சாரம் உங்களுக்குள்ள செலுத்தின அத்தனை கருத்துக்களோட ஒரு கலவை தான் அந்த நான். அதுக்குன்னு தனிப்பட்ட இருப்பு கிடையாது. எண்ணம் இல்லாத ஒரு கணத்துல அந்த நான் இருக்காதா? இருக்காது. உரையில ஒரு வரி வருது, நீங்க இல்லாத ஒன்ன பாதுகாக்க முயற்சி செய்றீங்க. இத கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. அதுதான் இந்த மொத்த விவாதத்தோட உச்சக்கட்டம். யோசிச்சு பாருங்க, நம்ம நாள் முழுக்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம நான, நம்ம கருத்துக்களை, நம்ம நம்பிக்கைகளை பாதுகாக்க தான் போராடிட்டு இருக்கோம். ஆமா, உண்மைதான். யாராவது நம்ம கருத்தை ஏத்துக்கலன்னா கோபப்படுறோம். நம்ம திறமைய கேள்வி கேட்டா பயப்படுறோம். ஆனா யூஜி என்ன கேக்குறாருன்னா, உண்மையில அங்க பாதுகாக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது வெறும் எண்ணங்களால பின்னப்பட்ட ஒரு வலை. அந்த வலைய பாதுகாக்கிற முயற்சி தான் பயம், கவலை எல்லாத்துக்கும் காரணமா? ஆமா, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ அந்த நான் அன்றது ஒரு வெத்து கோட்டை மாதிரி, எண்ணங்கள் அன்றது அந்த கோட்டையோட செங்கற்கள். நம்ம கோட்டைய பாதுகாக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இப்படி புரிஞ்சுக்கலாமா? மிக அருமையான உவமை. அதுதான் அவர் சொல்ல வர்றது. ஆனா அவர் அந்த கோட்டையை உடைக்க சொல்லல. ஓ, அது ரொம்ப முக்கியம். அந்த கோட்டையே ஒரு மாயான்றத உணரச் சொல்றாரு. நீங்க அதை உடைக்க முயற்சி பண்ணா கூட அதுவும் அந்த நான் செய்யற இன்னொரு வேலை தான். நான் கோட்டையை உடைக்கிறேன் என்ற இன்னொரு அகங்காரம் உருவாகும். சரி. ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியமா? ஒருத்தர் நம்மள அவமானப்படுத்தும் போது கோட்டைக்குள்ளே எதுவும் இல்லைன்னு சும்மா இருக்க முடியுமா? அந்த பாதுகாப்பு உணர்வு தானா வருமே. வரும். அந்த பாதுகாப்பு உணர்ச்சி வரும்போது அதுவும் உடம்போட ஒரு அனிச்ச செயல்பாடுதான். அதை நீங்க தடுக்க வேண்டாம். அப்புறம் ஆனா அந்த உணர்ச்சி மேல என்னை அவமானப்படுத்திட்டான் அப்படிங்கிற கதைய உங்க எண்ணம் உருவாக்காம இருந்தா அந்த கோபம் ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும். அது உங்க மனசுல தங்கி பல நாள் வன்மமா மாறாது. அப்போ நாம செயலற்றவங்கள ஆக மாட்டோமா? ஆக மாட்டீங்க. மாறா அந்தந்த கணத்துல எது தேவையோ அதை உங்க உடம்பு சரியா செய்யும். ஒரு ஆபத்து வந்தா உங்களை நீங்க பாதுகாத்துக்குவீங்க. ஆனா அங்க நான்னுற கதை இருக்காது. இதுதான் உண்மையான சுதந்திரம்னு அவர் சொல்றாரு. யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட கருத்துக்கள் நாம உலகத்தை பார்க்குற கண்ணாடியை உடைக்க முயற்சி பண்ணுது. உடம்பு அதோட இயல்புல இயங்குது, எண்ணங்கள் வந்து போகுது. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு நிரந்தரமான நான் இல்ல அப்படிங்கிறது தான் அவர் நம்ம முன்னாடி வைக்கிற சவால். ஆமா, இது ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு கருத்து கிடையாது. இது நம்மளோட அத்தனை நம்பிக்கைகளையும் தகர்க்குது. சுய முன்னேற்றம், ஆன்மீக வளர்ச்சின்னு நாம மதிக்கிற அத்தனை விஷயங்களையும் இது கேள்விக்குள்ளாக்குது. உண்மைதான். ஆனா இந்த உரையாடலோட நோக்கம் இதை நீங்க அப்படியே நம்பணும் அப்படிங்கிறது இல்ல. மாறா இப்படி ஒரு பார்வை இருக்கு, உலகத்தை இப்படி தலைகீழா பாக்குற ஒரு தத்துவம் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான். இந்த உரையாடல் உங்களை ரொம்ப ஆழமா சிந்திக்க தூண்டும் நம்புறோம். நாங்க விடைபெறும் முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. அடுத்த முறை நீங்க நான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கணம் நிறுத்தி யோசிங்க. உண்மையில எதை குறிப்பிடுறீங்க? உங்க உடம்பையா, உங்க பேரா, இல்ல வந்துட்டு போற எண்ணங்களோட ஒரு தொகுப்பா? அது வெறும் எண்ணங்களோட தொகுப்புனா அந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு கணத்துல என்ன மிஞ்சும்? சிந்திச்சு பாருங்க.